சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் சத்யா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் டெஸ்ட் அண்ட் சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிளாஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. நீங்க டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டு. நன்றி. எனக்கு இப்போ இந்த ஸ்பேஸ்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சார். நான் டாக்டர் சத்யா, குழந்தைகள் நல மருத்துவர். சென்னையில தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். தாய்ப்பால் பத்தின சிறப்பு ஆலோசகர், IBCLCன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் போர்ட் சர்டிஃபைட் லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ தாய்ப்பால் பத்தின அவேர்னஸ் இன்னும் நம்ம மக்களுக்கு சரியான முறையில போய் சேரல அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, தாய்ப்பால் கொடுக்கறது ஏன் முக்கியம் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தெரியணும். எவ்வளவு நாள் கொடுக்கறது அப்படின்றது தெரியணும். கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப, குழந்தை பிறந்ததும் எல்லா தாய்மார்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் ஏற்படும். சோ அது எந்த பிரச்சனையாவும் இருக்கலாம். ஒருவேளை பால் பத்தாம இருக்கலாம், இல்ல குழந்தை சரியா குடிக்காம இருக்கலாம். நிறைய வகையான பிரச்சனைகளை தாய்மார்கள் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால ஒரு சில தாய்மார்கள் எனக்கு இது வராது, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் பால் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அப்படி இல்லாம இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், இதுல இருந்து எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெற்றிகரமான தாய்ப்பால குழந்தைக்கு ஒரு 2 வயசு வரைக்கும் தாய்ப்பாலை கண்டிப்பா எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்றத பத்தின ஒரு அவேர்னஸ் செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தாய்ப்பால் எதுக்கு முக்கியம், ஏன் நம்ம தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பவுடர் பால் இருக்கு, நிறைய பவுடர், நிறைய ஃபார்முலா மில்க்ஸ் நமக்கு இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதையும் கொடுக்கலாமே. ஏன் தாய்ப்பால் தான் சிறந்ததுன்னு சொல்றோம் அப்படின்னா, தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான சத்துகள், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த கேலரிஸ் ஆகட்டும், புரோட்டீன் ஆகட்டும், கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துகள் எல்லாமே தாய்ப்பால்லையும் சரி, நம்ம அந்த பவுடர் பால்கள்லயும் சரி, எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட், அதாவது சம அளவுல தான் இருக்கும். அதாவது தாய்ப்பால்ல எந்த அளவுக்கு சத்துகள் இருக்கோ அதே அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் அந்த பவுடர் பால்கள்லயும் தயாரிப்பாங்க. பட் அந்த பவுடர் பால்கள்ல இல்லாத நிறைய விஷயங்கள் தாய்ப்பால்ல மட்டும்தான் இருக்கு. அது எந்த வகையான மருந்தாலையும் சரி, எந்த வகையான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அடிஷ்னலா நீங்க ஒரு பவுடர் கொடுக்கறதோ இல்ல டானிக் கொடுக்கறதோ அதன் மூலமா அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சோ அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த தாய்ப்பால். சோ என்னெல்லாம் அப்படி ஸ்பெஷலா இருக்கு தாய்ப்பால்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வகையான என்சைம்ஸ். சோ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றப்போ குழந்தையுடைய குடல்ல செரிமான தன்மைக்கு தேவைப்படுற விஷயங்கள். சோ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கும். சோ நம்ம உடம்பு இயங்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க வேண்டியது இருக்கு. சோ அதுக்கு எல்லாமே அந்த என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவை. சோ அந்த மாதிரி குழந்தையுடைய உடல் நார்மலா இயங்குறதுக்கான நிறைய முக்கியமான என்சைம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 100-120 வகையான என்சைம்ஸ் இருக்குன்னு தாய்ப்பால்ல சொல்றாங்க. சோ அதெல்லாமே தாய்ப்பால்ல மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய நிறைய வகையான இம்யூன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்யூன் ஃபேக்டர்ஸ்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வர வைக்கிறதுக்கான நிறைய கெமிக்கல்ஸ்னா உடம்புக்கு தேவையான முக்கியமான வேதிப்பொருட்கள். அது ஒரு புரோட்டீனா இருக்கலாம், இல்ல ஒரு என்சைமா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேட்டா இருக்கலாம். சோ இது எல்லாமே குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்திய பிறந்ததுல இருந்து, அவங்க தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்தே வளர்க்கறதுக்கு உதவிகரமா இருக்கிறது இந்த தாய்ப்பால் தான். சோ அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம இப்ப காமனா சோசியல் மீடியால எல்லாம் நிறைய நம்ம பாக்குறது கேக்குறது எல்லாம் இந்த கட் பாக்டீரியாவை பத்தி எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். சோ நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வகையான டாக்டர்ஸுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த கட் பாக்டீரியாவை நல்ல விதமா குழந்தைக்கு கொடுக்கறதுக்கான பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் தான். ஏன்னா தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய நிறைய வகையான நல்ல பாக்டீரியாஸ் தாய்ப்பால்லயே நிறைய இருக்கு. சோ அது எல்லாமே குழந்தையுடைய குடலுக்கு போறப்போ குழந்தைக்கு குழந்தையுடைய குடல் நல்ல வகையில ஃபார்ம் ஆகி நல்ல வகையில ஒரு செரிமான தன்மையை கொண்டு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் முதல் 2 வயசுல நீங்க கொடுக்கற தாய்ப்பாலுடைய பெனிஃபிட்ஸ் எப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா, அந்த குழந்தை வளர்ந்து 30 வயசு 40 வயசு டச் பண்றப்போ நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா ஒத்துக்காம இருக்கிறது, செரிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே குழந்தைக்கு 30 வயசுல 40 வயசுல 50 வயசுல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்புறம் நம்ம காமனா பார்க்கக்கூடிய சுகர், பிரஷர் வியாதிகள். சோ இதெல்லாம் தாய்ப்பாலே 2 வயசு வரைக்கும் கட்டாயம் ஃபுல்லா வெறும் தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு
வர வேண்டிய சுகர் பிரஷர் எல்லாமே தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல சொல்றாங்க. அதாவது தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு ஒரு 40 வயசுல சுகர் பிரஷர் ஏதாவது வருது அப்படின்னா, தாய்ப்பால் குடிச்ச குழந்தைங்களுக்கு 50 வயசு 60 வயசு வரைக்கும் எந்த வகையான நோய்களும் இல்லாம ஹெல்தியா வாழ்றாங்க அப்படின்னு நிறைய வகையான ரிசர்ச்ல உலகம் முழுக்க அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கிற தாய்ப்பாலை நம்ம ஏன் வந்து ஜஸ்ட் லைக் தட், ஐயோ எனக்கு முடியல, எனக்கு வந்து பால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து அதை ஈஸியா விடணும் இல்லையா? நம்ம குழந்தைக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து ஒரு தங்கம் வாங்கி வைக்கிறோம், இல்ல ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறோம், இல்ல ஒரு நிலத்தை வாங்கி வைக்கிறோம் குழந்தைக்கு அப்படின்றது இல்லாம, குழந்தையுடைய ஹெல்த்துக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல் 2 வருஷத்துலயே நம்மளால கொடுக்க முடியும்னா நம்ம இன்னும் சிரத்தை எடுத்து அதை பண்ணலாம் இல்லையா? சோ குழந்தைங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து பிற்காலத்துல அவங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை எப்பாடுபட்டாவது நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? சோ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து தாய்ப்பாலை கண்டிப்பா எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதை கரெக்ட் பண்ணி குழந்தைக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு தாய் தந்தை குழந்தை இல்லாதவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்க, தத்தெடுக்கிறாங்க, ஒரு மாசத்துலயோ இல்ல பிறந்த குழந்தையவே அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு கூட அந்த தத்தெடுக்கிற தாயால தாய்ப்பால் கொடுக்க முடியும். சோ அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்து வளர்ந்திருக்கு. சோ அந்த தத்தெடுக்கிற தாயால கூட தாய்ப்பால் கொடுக்கற அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும்னா நீங்க பெற்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பா உங்களால கொடுக்க முடியும். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றது வந்து என்ன, சாதாரணமா குழந்தை பிறந்த உடனே குழந்தை வாயை வச்சா பால் குடிக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் நினைப்போம். பட் ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து நிறைய பிரச்சனைகள் ஒரு தாய்மாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து அதை வந்து பெருசா யாரும் வந்து பேசுறது இல்ல அப்படின்றதுனால யாராவது ஒரு அம்மாக்கு வந்து தாய்ப்பால் வரல, குழந்தை வந்து சரியா அதை வந்து குடிக்க முடியல அப்படின்னாலே இந்த அம்மா வந்து இவளுக்கு வந்து பாலே வராது, இவ வந்து சத்தான ஆகாரங்களை சாப்பிடல, அதனாலதான் இவளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாயை வந்து திரும்ப திரும்ப பிளேம் பண்ணக்கூடிய சமுதாயத்துலதான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பேற்பட்ட தாயா இருந்தாலும் சரி, அதாவது அவங்க பிரெக்னன்சி ஃபுல்லா சரியாவே சாப்பிடாம இருந்தாலும் சரி, இல்ல வந்து ரொம்பவே ஒரு நலிந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களால ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கூட அவங்களால சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு தாயா இருந்தா கூட, ரொம்பவே வந்து ஒரு நோஞ்சான் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு தாயா இருந்தா கூட அவங்களுடைய குழந்தைக்கு தேவையான டெய்லி தேவையான தாய்ப்பாலை அந்த தாயால சுரக்க முடியும். இதுதான் சயின்ஸ். சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நல்ல வகையில நம்ம வந்து பிரெக்னெண்டா இருக்கிறப்போ நல்ல வகையான உணவுகளை சாப்பிடுறோம், ஹெல்த்தியா இருக்கிறோம், அதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்கிறோம், நம்மள பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, 3 வேளை 5 வேளை 6 வேளை நம்மளால சாப்பிட முடியுதுன்றப்போ ஏன் நம்மளால தாய்ப்பால் கொடுக்க முடியாது இல்லையா? சோ அதனால முதல் பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கிற நேரத்துல எந்த அளவுக்கு சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றது முதல் விஷயம். 2வது விஷயம், எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறத நினைச்சு ஒரு பயமா இருக்கலாம், இல்ல வந்து குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்கு நடுவுல ஏற்படுற பிரச்சனைகளா இருக்கலாம். இது எல்லாத்தையும் மனசுல போட்டு எடுத்துக்கிட்டு அதையே பிரெக்னெண்டா இருக்கிறப்பவும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இமீடியட்டா குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்ப்பால் சுரக்கிற தன்மை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ அதனால பிரெக்னன்சிலேயே, அதாவது மாசமா இருக்கிறப்பவே வந்து தாய்மார்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு நிறைவான மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே இம்மீடியட்டா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இப்பெல்லாம் வந்து குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள அம்மா கிட்ட தாய்ப்பால் கொடுக்க வைக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் உடைய ரூல்ஸ். சோ எல்லா இடங்கள்லயுமே அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த இம்மீடியட்டா குழந்தைய தாய்கிட்ட கொண்டு போய் வைக்கிறப்ப கூட அந்த தாய்க்கு பால் தன்னால சுரக்க ஆரம்பிக்கணும். அது வந்து நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷனா இருந்தாலும் சரி. நார்மல் டெலிவரி ஆகிற அம்மாக்களுக்கு, சுகப்பிரசவம் நடக்கிற அம்மாக்களுக்கு வந்து சீக்கிரமே அந்த தாய்ப்பால் வரது வந்து ஈஸியா இருக்கும். லைக் இமீடியட்டா வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துலயே அவங்களுக்கு வந்து நல்ல பால் வரதெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், குழந்தைய நல்லபடியா குடிச்சிடும். இதே வந்து ஒரு சிசேரியன் செக்ஷன் ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பா தாய்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, பிபி ஹையா இருக்கு, இல்ல சுகர் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள்னால வந்து குழந்தைய வந்து இமீடியட்டா வந்து வெளியில ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல ஒரு சில தாய்மார்களுக்கு முதல்லயே அந்த தாய்ப்பால் வரது, அந்த சீம்பால்னு சொல்லக்கூடிய அந்த முதல் தாய்ப்பால் வரதே வந்து கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஆகலாம். பட் அதனால அந்த தாயால தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படின்றது கிடையாது. சோ சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவால கண்டிப்பா தாய்ப்பால கொடுக்க முடியும். சோ முதல் 3 நாட்கள், அந்த குழந்தை பிறந்து முதல் 3 நாட்கள் எல்லா அம்மாக்களுமே வந்து
ஒரு சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. முதல் விஷயம், முதல் நாளே வந்து தாய்ப்பால் வந்து அப்படியே நிறைய வர ஆரம்பிக்கணும், அப்படியே வந்து லீக் ஆகுற அளவுக்கு வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பெரியவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அது நார்மல் பிசியாலஜி கிடையாது. சோ குழந்தைக்கு வந்து முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒரு 10 ml 15 ml 20 ml மேக்சிமம் ஒரு நாளைக்கே அவ்வளவு ml தாய்ப்பால் தான் தேவைப்படும். சோ அந்த அளவுக்கான செக்ரீஷன்ஸ் வந்து அம்மாக்களுக்கு இருந்தாலே போதும், குழந்தையுடைய வயிறு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். சோ குழந்தை வளர வளர, அதாவது 2வது நாள் 3வது நாள் 4வது நாள்னு போக போகதான் குழந்தையுடைய தேவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். குழந்தையுடைய தேவை அதிகரிக்க ஆரம்பிக்க அம்மாவாலையும் வந்து அந்த அதிகரிக்கிற தேவைக்கு ஏற்ப தாய்ப்பாலை வந்து அதிகமா சுரக்க முடியும். சோ முதல் நாள் 10 ml தான் தாய்ப்பால் தான் ஊறுது அப்படின்னா 2வது நாள் அந்த அம்மாவால 40 ml, 3வது நாள் ஒரு 50 ml 60 ml அப்படின்ற வீதத்துல அந்த அம்மாவால தாய்ப்பாலை சுரக்க முடியும். சோ 3 நாள் 4 நாள் வரைக்கும் கூட தாய்ப்பால் வராம இருந்தாலும், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு அப்படின்னு இருந்தா கூட நம்ம கவலைப்படவே தேவையில்லை. 5வது நாள் 6வது நாள் எல்லா அம்மாக்களுக்குமே கண்டிப்பா நல்ல அளவுல தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிரும். சோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு நம்ம அம்மா கிட்ட கொடுத்து சக் பண்ண வைக்கிறோம் அப்படின்றதுதான். சோ குழந்தை வந்து மார்பு காம்புகளை வந்து சக் பண்ணதான் அது வந்து ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். குழந்தையுடைய வாயுடைய ஸ்டிமுலேஷன் அம்மா குழந்தைய அணைச்சபடி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம மூளைக்குள்ள ஏற்படும். சோ அதன் மூலமா மட்டும்தான் தாய்ப்பால் சுரக்கிறது உடம்புல வந்து உண்டாக ஆரம்பிக்கும். சோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அம்மா வந்து குழந்தைய வந்து தன்னோட உடம்போட அணைச்சபடி கையில வச்சு அவங்க வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட பால் சுரப்பு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ தாய்ப்பாலை வந்து நம்ம வந்து குழந்தைய பக்கத்திலே கொண்டு வரல, ஆனா வந்து பால் மட்டும் நிறைய நல்ல பால் வந்து ஊறி வந்து பிரெஸ்ட் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தைய வச்சு பால் கொடுப்பேன் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. சோ முதல் 3 நாட்கள் 4 நாட்கள் பால் வருதோ இல்லையோ, குழந்தைய வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து நம்ம வந்து சக் பண்ண வைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் குழந்தை சக் பண்றதுடைய வெளிப்பாடு அடுத்த 1 வாரம் 10 நாள்ல தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ பெரும்பாலும் எல்லா தாய்மார்களுக்குமே அந்த 1 வாரம் 10 நாளைக்குள்ள வந்து ஓரளவுக்கு தாய்ப்பால் நல்லாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் வந்து குழந்தை சக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி, குழந்தையுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அம்மாக்களுடைய உடம்பே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தை எவ்வளவு தூரம் சக் பண்ணுதோ அதுக்கேத்த மாதிரி தாய்ப்பால் ஊற ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா போய்கிட்டே இருக்கும். சோ பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் 3 நாட்கள் வந்து சரியா அந்த அம்மாவால குழந்தைய பிடிக்க முடியல, குழந்தைய வந்து சரியான பொசிஷன்ல வச்சு கொடுக்க முடியல தாய்ப்பால அப்படின்னா, இல்ல குழந்தையுடைய வாயை வந்து சரியா அந்த மார்பு காம்புகளை போய் கேட்ச் பண்ணாம வெறும் அந்த டிப்பை மட்டும் சக் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல சரியா வந்து அந்த குழந்தையால சக் பண்ண முடியலன்னா, குழந்தைகளுக்கு பல்லு இல்லைனாலும் ஈறுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் குழந்தைகளுடைய ஈறுகள். சோ அந்த ஈறுகளுக்கு நடுவுல வந்து அந்த மார்பு காம்புகள் வந்து நசுங்கிறதுனால நிறைய பேருக்கு புண்ணு ஏற்படலாம், ப்ளீடிங் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம அந்த வெட்டுக்காயம் ஏற்பட்ட மாதிரி அளவுக்கு கூட வந்து காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே நார்மலான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து ஒரு சில சின்ன விஷயங்களை கரெக்ஷன் பண்ணோம்னாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சோ ஒருவேளை அந்த மாதிரி காயங்கள் ஏற்படுது, குழந்தை வாயை வச்சாலே எனக்கு வலிக்குது, எனக்கு பயமா இருக்கு, அந்த வலியை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய தாய்மார்கள் கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த மாதிரி காயங்களுக்கு பெஸ்ட் மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான். சோ தாய்ப்பாலை உங்களுடைய பாலையே கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு 2 சொட்டோ 4 சொட்டோ எடுத்து அந்த காயங்களுக்கு மேல அப்ளை பண்ணாலே போதும், அதுவே சிறந்த மருந்தா இருக்கும். சோ அதை தாண்டி வேற ஏதாவது மருந்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, சோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி ரொம்ப பெயின் இருக்கு முடியல அப்படின்னா உங்க மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த காயங்கள் ஆடுறதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு தற்காலிகமான ஒரு பிரச்சனை தான். சோ இப்படியேதான் நமக்கு இருக்க போது, நான் இப்ப பால் கொடுத்ததுனாலே என் குழந்தை வந்து இப்படிதான் கடிக்க போகுது, என்னால இது வந்து லைஃப் லாங் இப்படிலாம் அடுத்த 1 வருஷத்துக்குலாம் இப்படிலாம் என்னால தாய்ப்பால் கொடுக்கவே முடியாது, நான் பேசாம பவுடர் பாலே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம விட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ எல்லாமே தற்காலிகம் தான். நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரான பொசிஷன் உங்க டாக்டர் கிட்டயோ இல்ல நர்ஸ் கிட்டயோ கேட்டு எப்படி குழந்தைய வந்து நான் கையில புடிச்சுக்கணும், எப்படி புடிச்சா என் குழந்தை வந்து கஷ்டப்படாம பாலை குடிக்கும், அப்போ வந்து எனக்கு வலி இல்லாம இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பெரும்பாலான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். இது காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தாய்மார்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த முதல் 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகும் பால் நார்மலா வரதுக்கு. பட் ஒரு சில தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா
முதல் நாளே வந்து ரொம்ப ஜாஸ்தியா பால் ஊற ஆரம்பிச்சிடும். சோ ஒருத்தருடைய உடம்பிலுடைய கண்டிஷனை பொறுத்துதான் இல்லையா. சோ அதனால ஒரு சிலருக்கு மட்டும் மேபி ஒரு 10% 20% தாய்மார்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். சோ பால் அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சோ குழந்தைய நான் சொன்ன மாதிரி முதல் நாள் குழந்தைக்கு ஒரு 15 ml 20 ml தான் மேக்சிமம் பாலே தேவை. பட் அதையும் தாண்டி ஒரு அம்மா ஒரு 100 ml 150 ml பால் சுரக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான். அதே மாதிரி அந்த குழந்தையுடைய தேவைக்கு இல்லாம அதிகமா பால் சுரந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையால அவ்வளவு எல்லாம் குடிக்க முடியாது. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த மார்பகங்கள் அந்த அம்மாக்களுக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு வலி ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு செவந்து போய் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் ஃபுல்லா இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஃபெக்ஷன்னா அதுக்குள்ளேயே அந்த பிரெஸ்டுக்குள்ளேயே வந்து நிறைய வகையான கிருமி தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பால் வந்து வெளியில வராம உள்ளேயே தங்கி இருக்கு. அது அடைச்சு அந்த வந்து அந்த பால் வரதுக்குரிய டக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும், ஒரு ஜஸ்ட் பாத்வே மாதிரி. அதை சுத்தி இருக்கிற டிஷ்யூக்கள் எல்லாமே வந்து அமுங்கி வீங்கி போய் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கிற ஒரு சில அம்மாக்களுக்கு ஜுரம் வந்து ரொம்ப அதிகப்படியான ஜுரம் வர்றது, இல்ல அந்த புண்ணு ஆறாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இமீடியட்டா டாக்டரோட இன்டர்வென்ஷனோட இந்த தாய்ப்பாலை உடனே கொஞ்சம் கொஞ்சமா பீச்சி எடுக்கிறது, குழந்தை குடிக்கலனாலும் அதை ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கிறது, அந்த இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கான மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய மருந்துகள் உங்க டாக்டர் கைனகாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ அந்த மருந்துகளை எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றப்பதான் அந்த தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாக ஆரம்பிச்சு மீன்வைல் குழந்தைக்கும் ஃபீட் பண்ணாம இருக்க முடியாது. சோ குழந்தைக்கும் அந்த ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல உங்க உடம்புக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் குழந்தைக்கு இவ்வளவுதான் பால் தேவை, சோ நான் அதிகமா சுரக்க கூடாது, நான் கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதிகமா பால் வருதுன்னா எனக்கு எப்பவுமே அதிகமா தான் வரும் அப்படின்றது கிடையாது. சோ இது காமனா நம்ம ஊர்கள்ல ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தீவிரமான நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீவர்ல இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லா அந்த இன்ஃபெக்ஷன் பரவுற அளவுக்கான பிரச்சனைகளை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அது வந்து நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணிட முடியும். அந்த கண்டிஷன்லயும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். அதனால என் பிரெஸ்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அதனால குழந்தைக்கு கொடுத்தா பால் கொடுத்தா அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்றது கிடையாது. ஈவன் தோ அந்த பிரெஸ்ட்ல இன்ஃபெக்ஷனே வந்தாலும் தாய்ப்பால் வந்து ரொம்ப சுத்தமா தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த கிருமிகளுடைய வளர்ச்சி வந்து அந்த தாய்ப்பால்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சோ அதனால தாராளமா தைரியமா நீங்க வந்து அந்த நேரங்கள்லயும் வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணலாம். சோ முதல் மாசம் வந்து எல்லா தாய்மார்களுக்குமே இது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி ஃபீட் பண்ணணும்ன்றது தெரியாது. ஒரு சில அம்மாக்களுக்கு எப்படி குழந்தைய ஹேண்டில் பண்ணணும்ன்றது தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். சோ அதாவது குழந்தை பிறந்த உடனே ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள். சோ குழந்தை வயிற்றுல இருந்து வெளியில வந்த உடனே வந்து அம்மாவுடைய உடம்புல நிறைய வகையான ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். தாறுமாற மேல கீழே இறங்கிட்டு இருக்கும். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அம்மாவுடைய மூட், அவங்க நினைக்கிற விஷயங்கள், அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எராட்டிக்கா மாறி மாறி போயிட்டு வந்துட்டே இருக்கும். அவங்க ஹாப்பியா இருக்கணும், குழந்தைய பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால முடியாது. அவங்க ஏதாவது வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னாலே வந்து ஒரு கோவமா பேசுற மாதிரி இருக்கும், எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும், யாரை பார்த்தாலும் கோவம் வரும், எது மேலயும் நம்பிக்கை இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா அம்மாக்களுக்கும் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்ல வந்து அதிகமா, ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, அதாவது எனக்கு இந்த குழந்தையே வேண்டாம், இந்த குழந்தை வந்து எனக்கு பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அந்த டிப்ரெஷன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நார்மல் தான். சோ எல்லா அம்மாக்களுமே இதை கடந்துதான் வருவாங்க. குறிப்பா வந்து ஒரு நார்மலா சொல்லணும்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் கூட ஆகும். ஆவரேஜா இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஆர் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாம் சொல்லுவோம். சோ இதுல இருந்து வெளியில வரதுக்கு, சோ அந்த டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய வார்த்தை. நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீமா குழந்தைய அவாய்ட் பண்றது இல்ல தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு போறதுதான் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். இது ரொம்ப ரேரா தான் வரும். பட் காமனா எல்லா தாய்மார்களுக்குமே இருக்கக்கூடியது. எப்பவுமே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட, ஒரு கஷ்டத்தோட, கவலையோட, சந்தோஷமா இருக்க முடியாம, யார் மேலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதும் நார்மல் தான். சோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில பாலும் சரியா வரல அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து குழந்தை பிறந்த உடனே பார்க்க வரவங்க எல்லாரும் உனக்கு பால் நல்லா வருதா அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நீ நல்லா இருக்கியா, நீ ரெஸ்ட் எடுத்தியா, நீ தூங்கு, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து யாரும் நமக்கு கேட்க போறது இல்ல. குழந்தை நல்லா பால் குடிச்சுதா, பால் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து நல்லா தூங்குதா, உனக்கு நிறைய பால் வருதா அப்படின்றதான் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது அந்த தாய்க்கு வந்து இன்னும் ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. சோ
ஸ்ட்ரெஸ் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா பால் சுரப்பு அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். சோ எந்த அளவுக்கு அந்த தாய் ஹாப்பியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பால் சுரப்பு வந்து நார்மலா இருக்க போகுது. சோ இது வந்து நம்மளால மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சோ நாட்கள் போக போக அந்த தாய்க்கு ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன், அதாவது நல்ல வகையான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்க, இல்ல மாமனார் மாமியார் கவனிச்சுக்கிறாங்க, இல்ல கணவன் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னா நிறைய தாய்மார்கள் இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடுறாங்க, குழந்தையும் சந்தோஷமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு சிலருக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க சரியா அமையல, இல்ல கணவனுடைய சப்போர்ட் வந்து சரியா இல்ல கணவர் வந்து பக்கத்துல இல்ல அப்படின்ற மாதிரியான நேரங்கள்ல வந்து ஒரு சில தாய்மார்கள் இந்த ஸ்டேஜ்ல இருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகுறப்ப வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வந்து குழந்தை நார்மலா பால் குடிக்குது, நானும் வந்து நார்மலா இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா வந்து உடம்பு வந்து ஃப்ரெஷ் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் வரப்போ வந்து அகைன் ஒரு சில வகையான பிரச்சனைகள் ஆரம்பமாகும். சோ இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து பால் வரலன்றதே வந்து ஒரு பிரச்சனையா சொல்லிட்டு இருப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து வேற சில பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்கும், ஏன்னா குழந்தைங்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. சோ அதுக்கேற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த 3வது மாசத்துல இருந்து 6வது மாசம் வரைக்கும் இருக்கிறப்போ வந்து குழந்தைங்க வந்து இன்னும் நல்ல துருதுருன்னு ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள பாக்குறவங்களை யாரு வந்து பார்த்தாலும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம சிரிச்சா இமீடியட்டா சிரிப்பாங்க, ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுத்தோம்னா சிரிப்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தோட கம்யூனிகேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ முதல் 3 மாசம் பால் குடிக்கிறோமா தூங்குறோமா அப்படின்ற மாதிரியே இருக்கிற குழந்தைங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க 3வது மாசம் 4வது மாசத்துல. அப்புறம் தலை நல்லா ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் குப்புற விட ஆரம்பிப்பாங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் குழந்தைங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து சரௌண்டிங் சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா போறதுனால அவங்க இது இவ்வளவு நாளா இந்த முதல் 3 மாசமா அவங்க குடிச்சிட்டு இருந்த தாய்ப்பால் மேலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பசி இல்லைன்னு கிடையாது, பசிச்சு அழுவாங்க. குழந்தைய எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா வாய் வச்சு குடிக்க மாட்டாங்க, சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க. ஃபேன் சுத்துதா ஃபேனை பார்ப்போம், ஸ்கிரீன் ஆடுதா அதை பார்ப்போம், அப்புறம் வேற யாராவது வந்து சவுண்ட் கேக்குதா இல்ல யாராவது வந்து பேசுறாங்களா யாருன்னு திரும்பி பார்ப்போம். சோ இந்த மாதிரி எல்லாம் குழந்தை வந்து சேட்டைகளை பண்ண ஆரம்பிக்கும். சோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தாய்மார்களுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, குழந்தை வந்து என்கிட்ட பால் குடிக்க மாட்டேங்குது, ஒருவேளை எனக்கு பால் பத்தல போல இருக்கு, இவ்வளவு நாள் பால் நல்லாதான் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ குழந்தைக்கு தேவையான அளவுக்கு என்னால பால் கொடுக்க முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லி பெர்சீவ்டு லோ மில்க் சப்ளை அப்படின்னு நாங்க அதை வந்து சொல்லுவோம். அதாவது லோ மில்க் சப்ளை அப்படின்றது கிடையாது, பட் அம்மாக்கள் அப்படி நினைச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. பெரும்பாலான அம்மாக்கள் என்கிட்ட கிளினிக் வரவங்க எல்லாருமே இந்த 4 மாசம் 5 மாசத்துல செக்அப்க்கு வராங்கன்னா எனக்கு பால் பத்தலன்னு நினைக்கிறேன் டாக்டர், ஏதாவது பவுடர் பால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னா, ஆமா பால் குடிக்கவே மாட்டேங்குது குழந்தை, சுத்தி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு, இல்ல நான் பக்கத்துல கொண்டு போனாலே வந்து அழ ஆரம்பிக்குது, தூக்கத்துல மட்டும் தான் குடிக்கிறாங்க, டே டைம்ல எல்லாம் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இதுவும் நார்மல் தான், குழந்தையுடைய வளர்ச்சிக்கேற்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. சோ இத கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை டிஸ்ட்ராக்ஷனாலதான் சரியா குடிக்காம இருக்கும். அந்த 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது, சரியா உங்ககிட்ட பாலை வந்து வாய் வச்சு குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அறைய வந்து இருட்டாக்கிக்கணும். இருட்டு அப்படின்றப்போ எக்ஸ்கியூஸ் மீ, பகல் நேரத்திலையும் வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இல்லாம ரூமை வந்து ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டு கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு ஃபேன் லைட்டா ரொம்ப ஹை ஸ்பீட்ல இல்லாம லைட்டான ஸ்பீட்ல வச்சுட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களும் குழந்தையும் மட்டும் ரூம்ல இருக்கிற மாதிரி, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் எந்த சத்தம் எந்த லைட் ஸ்டிமுலேஷனும் இருக்கக்கூடாது. சோ அப்படி அமைதியான சூழ்நிலையில நீங்க பால் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா குழந்தைக்கு வேற வழி கிடையாது, பசிக்குது நம்ம பால் குடிச்சுதான் ஆகணும், வேடிக்கை பார்க்க இங்க சுத்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து நார்மலா குடிக்க ஆரம்பிச்சிடும். இது பெஸ்ட் டெக்னிக், எல்லா நேரமும் நீங்க ட்ரை பண்ணலாம். நைட் டைம் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்காது, நைட்டு இரவுல வந்து நார்மலாவே இருட்டா இருக்கிறதுனால குழந்தைங்க அந்த இருட்டுல வந்து பெருசா டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால பிரச்சனை இல்லாம குடிச்சிருவாங்க. டே டைம்ல ஒருவேளை இந்த மாதிரி சேட்டை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க. சோ அகைன் நான் சொன்ன மாதிரி குழந்தை 6 மாசத்துல உட்கார ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தவழ ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு நிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் நடக்கவும் ஆரம்பிச்சிடும். சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த 6 மாசத்துல கடகடன்னு குழந்தைங்க வந்து பண்ண ஆரம்பிக்குது. சோ இந்த உடல் மாற்றத்துக்கு ஏற்ப குழந்தைங்க கிட்ட வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸும் ஏற்படும். சோ அதனால அவங்க வந்து ஒரு சில நேரங்கள்ல வேணும்னே பால் குடிக்காம இருக்கிறது, இல்ல இன்னும் ஒரு சில குழந்தைங்க வந்து
எப்பவுமே அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சைக்கிள்ஸா நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கம், குழந்தையுடைய தூக்கம் வந்து மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு நைட் எல்லாம் முடிச்சு விளையாடிட்டு இருக்கணும்னு நினைக்கும். இல்ல வந்து நைட் தூங்க வைக்கிறதுக்கே வந்து 12 மணி, 1 மணி, 2 மணி ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுவுமே இந்த ஸ்டேஜ்ல நார்மலான விஷயம் தான். சோ குழந்தை அதிகமா பால் குடிச்சுக்கிட்டே இருக்குனாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல வந்து ரொம்ப ரொம்ப கேப் விட்டு தான் குடிக்குது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம 6 மாசத்துல இருந்தே திட உணவுகள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ திட உணவுகளை நம்ம சத்தான நியூட்ரிஷனா குழந்தைக்கு ஏற்ற முறையில நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே பெரும்பாலான நேரங்கள்ல இந்த பிரச்சனைகள் நமக்கு பெருசா தெரிய போறது கிடையாது. பட் அந்த 1 வயசு வரைக்கும் குழந்தையுடைய நியூட்ரிஷன், அதாவது அவங்க குழந்தையுடைய கேலரி இன்டேக் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை இவ்வளவு கேலரி எடுத்துக்கணும், அப்பதான் குழந்தையுடைய உடம்பு நல்லபடியா வளரும்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல பெரும்பாலான கேலரிஸ் வந்து தாய்ப்பால் மூலமா கிடைக்கிறது பெஸ்ட். சோ மீதி வந்து சாலிட் ஃபுட் மூலமா கிடைக்கிறது ஓகே. சோ இது 1 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தை இன்னுமே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும், தாவ ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து இன்னும் நிறைய விதமான உடம்புல வந்து சேஞ்சஸ் வந்து குழந்தைக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சோ அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல தாய்மார்கள் வந்து பால் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த பால் நிஜமாவே கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சோ திட உணவுகள் நீங்க அதிகமா கொடுக்க நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிமுலேஷன் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் பால் ஊற ஆரம்பிக்கும். சோ கிராஜுவலா அந்த தாய்ப்பால் ஊறுற தன்மை வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கலாம். 2வது விஷயம் வந்து முதல் 4 மாசம் இல்ல 6 மாசம் வரைக்கும் பால் வந்து நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஹெவியான மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு பெயின் ஏற்படும், பால் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும், இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். பட் நாள் போக போக ஒரு வயசு 1.5 வயசு ஆகுறப்பெல்லாம் உங்களுக்கு பால் ஊறுறது தெரியவே தெரியாது. ஏன்னா உங்க உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தை வாய வச்சா பால் வர்ற மாதிரி உங்க பாடி டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுனால அந்த இனிஷியலா இருந்த மாதிரியான பிரஸ்ட் ஹெவினஸ், ஒரு பெயின், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த 1 வயசு டு 2 வயசு டைம்ல இருக்காது பெரும்பாலான தாய்மார்களுக்கு. சோ அதனால வந்து ஒருவேளை நமக்கு பால் பத்தலையோ அப்படின்னு நிறைய தாய்மார்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது கவலையே வேண்டாம். குழந்தை வந்து நார்மலா வாய் வச்சு குடிக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குடிக்கிறாங்க, மத்தபடி நல்ல வளர்ச்சி எல்லாமே நார்மலா இருக்கு, வெயிட் டாக்டர் கிட்ட செக்அப் பண்றப்ப நார்மலா இருக்கு, பேச்சு திறமை, அதாவது அவங்க பேசுறதாகட்டும், மத்தவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்றதாகட்டும், எல்லாம் அந்தந்த வயசுக்கு ஏற்ப எல்லாமே குழந்தைங்க செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பெருசா ஒரி பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கிடைக்க போகுது. சோ இந்த 1 வயசை தாண்டி 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ற கமெண்ட், இன்னும் ஏன் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க, நிறுத்து, இதுவே ஒரு பழக்கம் ஆயிடும், அப்புறம் வந்து குழந்தை வந்து திட உணவுகளை சாப்பிடாமலே போயிடும், அப்புறம் வந்து உன் மேல வந்து குழந்தைக்கு வந்து ஒரு அடிக்ஷன் ஜாஸ்தி ஆயிடும், வேற யார்கிட்டயும் போய் பழகாது, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரலாம். சோ சயின்டிபிக்கா உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டியது அவசியம். சோ முதல் 1 வயசு வரைக்கும் வந்து குழந்தையுடைய உடம்பு வளர்ச்சி, அதாவது குழந்தை வெயிட் கூடுறதுக்காகட்டும், குழந்தைக்கான புரோட்டீன், கேலரிஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலைனாலும் திட உணவுகள் வச்சு குழந்தையுடைய எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் ஆயிடும். அதாவது குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்தையும் நீங்க திட உணவுகள் மூலமாவே கொடுத்துடலாம். பட் இந்த தாய்ப்பாலை வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்க அப்படின்னா அகைன் குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ குழந்தைங்களுக்கு காமனா நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமல், சளி, காய்ச்சல், இது வந்து மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். சோ இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு சளி பிடிக்கிற பிரச்சனையாகட்டும், அடிக்கடி ஜுரம் வர பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தாய்ப்பால் எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த அளவுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். சோ 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க குழந்தை 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆகுறப்போ சளி இருமல்னு அதிகமா அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. இதே வந்து 1 வயசுலயே நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த சளி இருமல் ஆகட்டும், இல்ல ஒரு வயிற்றுப்போக்காகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பிற்காலத்துல, அதாவது அந்த 1 வயசுல இருந்து 5 வயசு 6 வயசு வரைக்கும் வந்து அந்த குழந்தை ரிப்பீட்டடா திரும்ப 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 இன்ஃபெக்ஷனுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதுக்காக மட்டுமே தான் இந்த 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். சோ அதை நம்ம கொடுக்கறது வந்து மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றத தாண்டி உங்க குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு நம்ம கொடுத்தோம்னாலே போதும், குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிடும். சோ தனியா வந்து ஒரு சத்து மருந்தை கொடுத்து குழந்தையுடைய சத்தை ஏத்தணும், இல்ல ஒரு இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்குன்னு ஒரு மருந்தை கொடுத்து குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வர வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தணும்,
அதிகப்படுத்திட்டா நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுச்சுன்னா வந்து நோய் எதுவும் வராது, அப்ப என் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. சோ அப்படி எந்த மருந்தும் நமக்கு தேவையில்லை. உணவு முறையில நல்ல வகையான உணவுகளை, நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சரியான அளவுல சரியான நேரத்துல குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாலே போதும், தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது. சோ அந்த முதல் 2 வருஷம் தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கு. சோ 2 வயசு வரைக்கும் தானா, 2 வயசுக்குள்ள தாய்ப்பாலை வந்து நிறுத்திடலாமா அப்படின்னா அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நாள் கொடுக்க முடியுமோ, இல்ல உங்க குழந்தை எவ்வளவு நாள் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுதோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க தாராளம் தாய்ப்பால் கொடுக்கலாம். சோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வயசு 4 வயசுக்குள்ள பெரும்பாலான குழந்தைகள் அவங்களே வந்து தாய்ப்பால்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. சோ அதனால வந்து குழந்தை இப்படியே தான் என் கூடயே இருக்கும், அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், தாய்ப்பால் வேணும்னு கேட்டு அடம் பிடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்லை. சோ ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்து அதுல இருந்து வீண் ஆயிடுவாங்க. சோ பயப்பட தேவையில்லை. சோ இந்த 2 வயசுக்கு மேல நீங்க கொடுக்குற எல்லா பிரஸ்ட் மில்க்குமே, எவ்வளவு தூரம் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்களோ அது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க கொடுக்குற ஒரு துளி தாய்ப்பாலும் உங்க குழந்தையுடைய லைஃப் லாங் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஒரு பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய பெரும்பாலான சேஞ்சஸ். சோ இப்போ இந்த தாய்ப்பால் வந்து பெரும்பாலும் நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனை பால் பத்தல அப்படின்றத வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவளுக்கு பால் வரல, இவ வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்றது அந்த மதரை வந்து பிளேம் பண்றதுலயேதான் வந்து உலகமே வந்து தீவிரமா இருக்கும். சோ இந்த பால் வரல இல்ல பால் பத்தல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சில உணவு முறைகள்ல நம்ம வந்து பால் ஊறுறதுக்கான தன்மைகளை நம்ம கொண்டு வர முடியும். அதுவும் குறிப்பா நம்மளுடைய இந்தியால இருக்கிற நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை வந்து நம்ம சரியா சாப்பிட்டாலே போதும், பெரும்பாலான எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சோ தனியா ஒரு மாத்திரை எடுத்துதான் தாய்ப்பால் அதிகப்படுத்தணும், இல்ல தனியா ஏதாவது பவுடருக்கு பால்ல கலந்து குடிச்சுதான் பால் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம வந்து சரியா சாப்பிட்டோம்னாலே போதும். சோ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ற நம்ம இந்தியன் டிஷ்ஷஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒன்னொண்ணுமே வந்து தாய்ப்பாலை அதிகப்படுத்துறதுக்கான தன்மைகளை வந்து கொண்டது. சோ இதை வந்து நம்ம தாளிப்புகள்ல அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்குன்னு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு சாம்பார் தாளிக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நீங்க போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் தாளிப்பு வகைகளை அதிகமா சேர்த்து அது அம்மா சாப்பிடுற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பால் ஊறுறதுக்கான தன்மைகள் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு முக்கியமான சிம்பிளான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம். சோ வெந்தயத்தை நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டாலே, வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிட்டாலே வந்து போதும், அன்னைக்குரிய மில்க் சப்ளையை வந்து ஓரளவுக்கு அந்த அம்மாவால மீட் பண்ண முடியும். சோ இமீடியட்டாவே வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே பால் நல்லா ஊறுறத வந்து அம்மாவால உணர முடியும். முடிஞ்சா அந்த வெந்தயத்தை சாப்பிடறதுனால சாப்பிட்டுக்கலாம். பட் ரொம்ப கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு சில அம்மாக்கள் வந்து அது வாமிட்டிங் சென்சேஷன் வருதுன்னு சொல்றாங்க. பட் வெறும் அந்த தண்ணீரை குடிச்சாலே போதும். இன்னொரு விஷயம் ஜீரக தண்ணி. சோ ஜீரகத்தை தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ஒரு சிறந்த மருந்து தான். தாய்ப்பாலை ஊறுவதை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த மருந்து. அடுத்தது முட்டை வந்து இப்ப நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா உங்களால முடியும் அப்படின்னா தினம் ஒரு முட்டை வந்து உங்க உடம்பு சாப்பாட்டுல எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா முட்டையில வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கு. சோ அந்த புரோட்டீன்னால உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும். பிளஸ் குழந்தைக்கு தேவையான சத்துமே வந்து தாய்ப்பால் மூலமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சிறந்த உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ், மீன் வகைகள். சோ மீன்லயே வந்து பால் ஊறுறதுக்காக நிறைய வகையான மீன்கள் சொல்றாங்க. சோ எந்த வகையான மீன் உங்க இடங்கள்ல கிடைக்குதோ அது ஓகே. சோ வாரத்துக்கு 2 நாள் மீன் வந்து உங்க உணவுல வந்து சேர்த்துக்கிறீங்க. லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 துண்டு 4 துண்டு மீனாவது நீங்க வந்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் அதிகப்படுத்தும் ஒரு விஷயம். 2வது விஷயம், அந்த தாய்ப்பால்ல DHA அப்படின்றது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். டோகோசாஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா மூளை வளர்ச்சி, குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமிலம். சோ அந்த அமிலத்தன்மை வந்து தாய்ப்பால்ல அதிகமாகும் நீங்க மீன் சாப்பிடுறீங்க அப்படின்னா. மீட் நீங்க நிறையவே எடுத்துக்கலாம். அடுத்தது சிக்கன், மட்டன் மாதிரியான மீட் வகைகள் வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் சாப்பிடுறது நல்லது. அதுவுமே வந்து உங்களுக்கு பால் ஊறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
சோ அடுத்தது கருவேப்பிலை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாளிப்புல போட்டாலே கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடுற பழக்கம் தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். சோ அதனால கருவேப்பிலையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருவேப்பிலை அண்ட் அந்த கடலைப்பருப்பு, ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கருவேப்பிலை பொடி அப்படின்னே வந்து நிறைய வந்து இப்ப கடைகள்ல கூட தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அந்த கருவேப்பிலை பொடி காலையில ஒரு 2 ஸ்பூன், சாயந்தரம் ஒரு 2 ஸ்பூன், நீங்க இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிடுறப்ப கூட சேர்த்து சாப்பிடலாம், இல்ல சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி பாத்துக்கலாம். சோ அந்த கருவேப்பிலை பவுடர் மேபி ஒரு நாளைக்கு 3 இல்ல 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்க எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே வந்து பால் ஊறுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்கறிகள், பழங்கள். சோ காய்கறிகள், பழங்கள் அதிகமா உங்க உணவுல நீங்க சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 வகையான காய்கறி, ஒரு வகையான ஃப்ரூட்டாவது நீங்க உங்க டயட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பால் ஊறுறதுக்கான தன்மைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை விட முக்கியமான பெஸ்ட் மெடிசின் தாய்ப்பால் ஊறுறதுக்கு இத நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தாய்ப்பால் ஊறும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தண்ணி. நார்மலான தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி. சோ நார்மலா நம்ம என்ன வந்து ஒரு வெயில் காலமே ஆனாலுமே வந்து நார்மலா நம்ம சராசரியா குடிக்கக்கூடிய அளவு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பட் தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஆகாரங்கள் எடுத்துக்கணும். சோ தண்ணினா பிளெயின் தண்ணி மட்டும் இல்லாம மோரா குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். ஃப்ரூட்ஸ், பெரும்பாலான பழங்கள் வந்து அப்படியே சாப்பிடுறதுதான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜூஸ் அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடிக்கிறது நல்லது. சோ அப்படி நீங்க குடிக்கிறீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் வந்து தண்ணி ஆகாரங்களா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா பால் ஊறுற தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இதை வந்து பிக்சரா நீங்க வந்து இந்த வகையான உணவு பழக்கங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். வேற எக்ஸ்ட்ராவா மருந்துகள் தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா உங்க பீடியாட்ரிஷியன் கிட்டயோ இல்ல உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ கேட்டு அதற்கு தேவை பால் ஊறுறதுக்கான ஒரு சில ஆயுர்வேதிக் மருந்துகள் டேப்லெட்ஸ் ஃபார்ம்லயும் பவுடர் ஃபார்ம்லயும் கிடைக்குது. சோ அதை நீங்க எடுத்துக்கலாம், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. எவ்வளவு நாள் உங்களுக்கு வேணுமோ, எவ்வளவு நாள் நீங்க தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாளைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். சோ அதுவும் வந்து அந்த ஆப்ஷனும் இருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய தாய்ப்பாலை சிறப்பான முறையில கொண்டு வரதுக்கும் உங்க குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்குமான ஒரு பெஸ்ட் அட்வைஸ். சோ இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு பதில்களை நான் இப்ப கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்டான ஸ்பீச். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மினிமம் பீப்புள் தான் காமிக்கும், ஏன்னா வெப்சைட்ல வந்து லாகின் ஆயிருக்கு. ஆக்சுவலா அட்மின் கண்ட்ரோல்ல மட்டும் தான் தெரியும். மொத்தம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, மொத்தம் ஒரு 25K பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மோஸ்ட்லி இப்போ டவுட் என்னன்னா, நீங்க குழந்தையா இருக்கிற வந்து மேக்சிமம் மதர் வந்து டிப்ரெஷனுக்குள்ள ஆயிடுறாங்க. அதுதான் மெயின் கான்செப்ட். நிறைய கமெண்ட் வந்து எதனால அந்த டிப்ரெஷனுக்குள்ள போகிறாங்கனாலே கண்டுபிடிக்க முடியல. பிஃபோர் அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 15 டேஸுக்குள்ள தூக்கமே இருக்க மாட்டேங்குது, நைட்டு தூங்க முடியல, பாப்பா அழுகுறாங்க, எனக்கு தூக்கம் இல்ல, மார்னிங் தூங்க முடியல, இந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது வந்து பேசப்படாத சொல்லப்படாத டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுவும் நம்ம ஊர்கள்ல நம்மளுடைய கலாச்சாரத்துல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மாவா, அது ஒரு பெரிய ஒரு வியாதியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லா தாய்க்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து உணர்றது இல்ல. அதை வந்து நம்மளுடைய சமூகம் வந்து அதை வெளிக்காட்டுறதும் கிடையாது. சோ அதுதான் வந்து மெயினான பிரச்சனை. எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, நான் இப்படி வந்து வருத்தப்படுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு தாய் வெளிப்படையா சொல்றாங்கனாலே அவங்க அந்த இடத்துல அவங்க பாரம் பாதியா குறைஞ்சிடும். பட் அப்படி எத்தனை பேர் சொல்றாங்க? சோ அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம கலாச்சாரத்துல இதுக்கு முன்னாடி இருந்த குடும்ப அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தாய் டெலிவரி ஆகுறாங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போவாங்க, பாப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய மக்களை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. நிறைய பேர் சொந்தக்காரங்க இல்ல ஊர்ல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போவாங்க. சோ அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு பாரம் இருந்தா கூட யாராவது ஒரு லேடி, அவங்க சித்தியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க வர்றப்ப வந்து அதை வெளிப்படையா அவங்களால சொல்ல முடியும், சொல்லி அவங்க பாரத்தை குறைச்சிக்க முடியும். பட் இப்போ நம்மளுடைய ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு மாடர்ன் அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப வந்து எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது? டெலிவரிக்கு அப்புறம் வந்து யாரும் குழந்தைய பார்க்க கூடாது, யாரும் வந்துடக்கூடாது, ஏன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். சோ இந்த மாதிரியான அதுவும் நம்ம ஒண்ணுத்த குறை சொல்ல முடியாது. பட் அந்த தாய்க்கு தேவையான ஒரு ஆறுதல் வந்து பெரும்பாலான நேரங்கள்ல கிடைக்கிறது இல்ல. சோ அதுக்கு பெஸ்ட் திங் இப்போ இருக்கிற காலகட்டத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா,
கணவர்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, டெலிவரி ஆக போகுது அப்படின்னா என்னுடைய மனைவி இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறா அப்படின்றத கர்ப்பமா இருக்கிறப்பவே ஒரு கணவருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய சப்போர்ட் இருந்தாலே போதும். பெரும்பாலான தாய்மார்கள் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த தூக்கமின்மைன்றது தாய்ப்பால் கொடுத்து தாய்ப்பால் நிறுத்துற வரைக்கும், அதாவது 2 வயசு 2.5 வயசு எப்போ நீங்க தாய்ப்பால் நிறுத்துறீங்களோ அது வரைக்கும் அந்த தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். இப்போ என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் என்னால தூங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது, நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இவ்வளவு நாள் தூங்காம இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போங்க, குழந்தைக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி தான் நாங்க சொல்லுவோம். சோ என்னன்னா அந்த தூக்கம் ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா குழந்தைக்கு தூக்கம் வந்து செட்டில் ஆகல. சோ குழந்தை வந்து இப்ப வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வருது, நம்மள மாதிரி ஒரு அடல்ட்டா மாறுறதுக்கு வளர்ச்சி ஏற்படுது, வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ அப்படிங்கிறப்போ குழந்தையுடைய ஸ்லீப் சைக்கிள் செட்டில் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். சோ ஒரு சில குழந்தைங்க ஒரு 8 மாசம் 10 மாசத்துலயே வந்து நைட் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில குழந்தைங்க 2 வயசு வரைக்குமே நைட்டு தூங்குறது ரொம்ப எராட்டிக்கா இருக்கும், டே டைம்ல அதிகமா தூங்குவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு 2 வயசு வரைக்கும் ஃபேஸ் பண்றது நார்மல் தான். சோ குழந்தை முழிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல வேற வழியே கிடையாது, தாயும் முழிச்சிருக்க வேண்டிய கட்டாயத்துலதான் நம்ம இருக்கோம். சோ அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வைக்குது. அதாவது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மள சுத்தியா இருக்காங்க. அந்த தாய் மட்டுமே தான் வீட்டுல சமைக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், பெரிய குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் பார்க்கணும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த வகையான ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். தூக்கமின்மை இன்னுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா ஆட் ஆன் ஆகும். சோ நான் ஜென்ரலா என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றது, என்னோட தாய்மார்கள் எல்லாருக்குமே சொல்றது வந்து யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. யாராவது வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒன்னும் இல்ல சும்மா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து கொடுக்குறாங்கன்னா கூட ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மள எத்தனை பேர் வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கி நிக்கிறோம். இவங்களை போய் கஷ்டப்படுத்தணுமா, அம்மா அப்பா வயசானவங்க, மாமனார் மாமியார் வயசானவங்க, இவங்களை எப்படி நம்ம கஷ்டப்படுத்த முடியும், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் பெரும்பாலான தாய்மார்களுக்கு இருக்கு. பட் இந்த நேரத்துல குழந்தை பெத்து முதல் 6 மாசத்துல உங்க உடம்பும் வீக்கா இருக்கு, குழந்தையும் சின்னதா இருக்கு, நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றப்போ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் நீங்க கேளுங்க. யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சின்ன உதவினாலுமே வந்து மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க, ஹெல்ப்ப வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப்ப வாங்கிட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சோ அதுவே வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் நானே தான் செய்வேன், எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன், என் பெரிய குழந்தையும் நான் தான் பாத்துக்குவேன், வீட்லயும் எல்லா வேலையும் நானே செய்வேன் அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ முடியுது, உங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா சமையலுக்கு ஒரு தனியா ஒரு ஆள் வச்சுக்கலாம், இல்ல வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஹெல்ப் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுடைய பினான்சியல் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஏத்த ரெஸ்ட் கிடைக்கும். சோ வந்து இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவேன், அதே மாதிரி நான் இப்ப தூங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா முடியாது. சோ குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த தூக்கம் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு ஆகும், நைட்டு ஃபுல்லா தூங்கி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கி எழுதுறதுக்கு. சோ அதனால இது வந்து ஒரு நியூ நார்மல் அப்படின்றத முதல்ல பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ இதுதான் நம்ம நார்மல், இனிமே இப்படிதான் இருக்க போகுது, இதுல இருந்து நம்ம சீக்கிரம் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இது சரியாக போகுது அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஸ்டேஜை நம்ம வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும். சோ அதுவே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை கொடுத்துரும். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டோம். கார்த்திகேயன் சார், உமாதேவி மேடம், கீதா மேடம், மது, யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஹலோ மேம். ஹலோ மேடம். உமாதேவி மேம். சொல்லுங்க மேடம். மேம் இது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு வலி பெயின்லாம் இருக்குங்க மேம், உடம்பு வெயிட் போடுது, அதெல்லாம் வந்து எப்படி சரி பண்றதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க மேம். தாய்ப்பால் சரி இல்லைங்க மேம். ஓகே, உங்க வயசு மேடம்? அவங்களுக்கு 29 மேம். அவங்களுக்கு என் பொண்ணுக்கு. ஓகே, பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடுதுன்னு சொல்றீங்களா? இல்ல மேம், அதுக்கு முன்னே இருந்துச்சு. அப்பெல்லாம் உடம்பு வலி எல்லாம் கிடையாது. இப்ப வந்து உடம்பு வலி பெயின் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. இடுப்புலாம் வலி, ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை இருக்காங்க. குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது மேடம்? 6 மாசம் ஆகுது மேம். 6 மாசம். மேடம் இப்போ வெயிட் ஜாஸ்தியா இருக்காங்கன்றது உங்க கன்சர்னா இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப அவங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, பெயினா இருக்கு. அதுக்கு
புரியுது மேடம். சோ இதுக்கு முன்னாடி இப்போ குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே வந்து உடம்பு பருமன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நார்மலா நமக்கு தெரியும் இல்லையா, டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போட ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு இப்ப 6 மாசம்ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இல்லையா. சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க எக்ஸசைஸ் ஆகட்டும், டயட்டிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒருவேளை ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னு இதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதாவது தைராய்டு பிரச்சனையோ இல்ல வேற சில ஹார்மோன் பிரச்சனைகள்னால இந்த மாதிரி உடல் பருமன் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய மருந்துகளை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ அது இல்லாம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்களா? கம்மியா இருக்கு மேம். அதுக்காக நல்லா குடுக்கல. தம்பி பையன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான். பால் தான் குடுக்குறாங்க. இவங்களே கையில வந்துதான் மேம் எடுக்கிறாங்க. கையில இது பண்றாங்க. சரி மேடம், சரி சரி, பரவாயில்ல. ஓகே. சோ அதனால இப்ப தாய்ப்பாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க சொல்லுங்க. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அதுவுமே அவங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஏன்னா தாய்ப்பால் சுரந்து ஒரு குழந்தைக்கு இப்போ 6 மாச குழந்தைக்கு ஒரு 800 ml 900 ml மில்க் வந்து தேவைப்படும். சோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உடம்பு வந்து நிறைய எனர்ஜியை லூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி பால் சுரக்க முடியும். சோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து ஸ்பெசிபிக் தனியா போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும்ன்ற அவசியமே கிடையாது. தாய்ப்பால் கொடுத்தாலே நார்மலா அவங்களோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ அதனால தாய்ப்பால் கொடுக்கறத நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மருந்துகள் ஏதாவது தேவை இருக்கு, மருந்து ஹார்மோன்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு மருந்துகளை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. சிம்பிளான எக்ஸசைஸா வாக்கிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல. மேபி ஒரு மணி நேரம் வாக்கிங், ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஜாகிங் அந்த மாதிரி நீங்க வந்து பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. படி ஏறுறது, படிக்கட்டுகள் ஏறுறது, சோ ஒரு 2 மாடி 3 மாடி படிக்கட்டுகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏறி இறங்குற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இனிஷியலா இப்போதைக்கு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்குமே நான் சொன்ன மாதிரி அந்த தூக்கம் வந்து நார்மலா இருக்காது. குழந்தை வந்து கண்டினியூஸா குழந்தைய பாத்துக்கணும்ன்றதுனால வந்து ஸ்லீப்புமே வந்து செட்டில் ஆயிருக்காது. சோ அதனால ரொம்ப நம்ம ரிகரஸா போட்டு எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தை கொஞ்சம் வளரட்டும், ஒரு வயசு ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்களால ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப உடல் ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா மேபி அப்போ வந்து ப்ராப்பரா உடம்பு ரெடியூஸ் பண்றதுக்கான ஜிம் ட்ரைனிங் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுங்க மேடம். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இந்த டைம்ல பேபிக்கு வந்து வேக்சினேட்டரை பத்தி ஒரு கிளாஸ், அவேர்னஸ் கிளாஸ் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. எந்த வேக்சின் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, பயமா இருக்கு. இப்போ வந்து கோவிட் வேக்சின் போட்டு அது திருப்பி WHO வந்து வாபஸ் வாங்கி இந்த மாதிரி இருக்கும்போது நான் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணுமாவே நான் யோசிக்கிறேன். குழந்தை நல்லா இருக்கு, அதுக்கு வந்து நீங்க என்ன ஒரு அட்வைஸா நீங்க ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி பப்ளிக்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேபி தாய்ப்பால் கொடுக்கும்போது வந்து பிரெஸ்ட் வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. பிரெஸ்ட் வீக்கமா இருக்கு, பால் வந்து கட்டிக்கிட்டு இருக்கு, பால் கட்டிட்டு இருக்குன்ற போது நம்ம என்ன பண்ணா சரியாகும், அதுக்கு வந்து டேப்லெட் தான் இருக்கணுமா, நான் என்ன நம்ம ஃபுட் மூலியமா சரி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க மேடம். சோ நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பால் கட்டுது அப்படின்னாலே வந்து அதிகப்படியான பால் வந்து சுரக்குதுன்னு அர்த்தம். அதாவது குழந்தையுடைய தேவைக்கு அதிகமா பால் சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை இது. சோ இதுக்கு பெஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைய எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா முடியுமோ அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பால் கொடுக்க வைக்கலாம். சோ குழந்தை சப்பி பாலை எடுக்குது அப்படின்னாலே அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃப கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், அதை தாண்டியும் உங்களுக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னா நீங்களே வந்து ஒரு பம்ப் வச்சு வந்து உங்க மில்க வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குதோ அந்த அளவுக்கு. சோ பிரெஸ்ட ஃபுல்லா நீங்க எம்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 ml 20 ml இல்ல 30 ml மில்க் வந்ததுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்னா அதோட நீங்க நிறுத்திக்கலாம். ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா வந்து ஐஸ் கட்டிகளை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். சோ இது வந்து உங்களோட வலியை குறைக்கும். பால் அதிகமா சுரந்திருந்ததுனால ஏற்படக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த டிஷ்யூல ஏற்படக்கூடிய வீக்கம் இதெல்லாத்தையுமே வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நார்மல் பாராசிட்டமால், நம்ம காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் போடக்கூடிய மாத்திரைகள், அந்த பெயின் குறையறதுக்கு நீங்க அந்த பாராசிட்டமால் மாத்திரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்களா மெடிசின்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு ஜாஸ்தியா பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தா உங்களோட கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு, ஒருவேளை ரொம்ப வீக்கம் ஜாஸ்தியா இருக்கு இல்ல உள்ள வந்து சீல் கோக்குற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை உங்க டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். சோ அப்படி இருந்தா ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தேவை ஏற்படலாம். சோ அதனால இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதையும் தாண்டி பிரச்சனை இருந்தா கண்டிப்பா உங்க கைனகாலஜிஸ்ட பார்த்து செக் பண்ண வேண்டியது அவசியம். மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல மந்த்லி ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம சேனல்ல, நம்ம கிளாஸ்ல.
ரொம்ப எக்ஸலண்டா இருந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லா கேள்விக்கும் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து தாய்ப்பால் ரிலேட்டடா கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா கேள்விக்கும் நம்ம, ஏன்னா இதுக்கு மேல வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க தாய்ப்பால் ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க மேடம். ஆனா வந்து இந்த அளவுக்கு ஒரு தாய்ப்பால்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா 3.5 வயசுல இருந்து 4 வயசு வரைக்கும் நீங்க தாய்ப்பால் கொடுக்கலாம் இருக்கீங்க. யாரு செய்யறது இங்க? ஆக்சுவலி டெலிவரி பண்ண ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வேலையில இருந்து லீவ் எடுக்கிறாங்க. ஒரு 3 மாசம் பிரெக்னன்சி லீவுன்னு சொல்லி அந்த லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு 100 நாள் வீட்டுல இருக்காங்க. திருப்பி வேலையில போய் ஜாயின் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற டாக்டரே இப்படி பண்றாங்க மேடம். ஆக்சுவலி வந்து அவங்க கைனகாலஜிஸ்டே எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஆளே எனக்கு தெரிஞ்சாலே ஒரு 6 மந்த் கூட கேப் இருக்க முடியாத சூழ்நிலையில உடனே போய் வேலையில ஜாயின் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம இருக்கிற சொசைட்டியும் கொஞ்சம் மாறணும். அதுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப கரெக்ட் நன்றி. சார். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். ஆக்சுவலா வந்து அதுவுமே ஒரு செப்பரேட் டாபிக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டெலிவரி முடிஞ்சு 4 மாசத்துல வேலைக்கு போனாலும் சரி, 5 மாசத்துல வேலைக்கு போனாலும் சரி, 2 வயசு 3 வயசு வரைக்கும் கட்டாயம் அந்த தாயால தாய்ப்பால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் என்னோட உதாரணத்தையே நான் சொல்றேன். நான் வந்து எம்டி பீடியாட்ரிக்ஸ் படிச்சுட்டு இருந்த டைம்ல தான் என் குழந்தை பிறந்தாங்க. 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் நான் திரும்ப வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமா இருந்துச்சு. பிகாஸ் வேலைன்னு கிடையாது, நான் படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளவுதான் லீவ் கொடுத்தாங்க. சோ திரும்ப நான் ஜாயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் என்னோட வேலை நேரத்திலையும் 24 மணி நேரம் 36 மணி நேரம் வரைக்கும் கூட எங்களுக்கு டியூட்டி டைம் ப்ரொலாங் ஆகும். அந்த நேரங்கள்லயும் என்னோட தாய்ப்பாலை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லயே ஸ்டோர் பண்ணி வச்சு என் கணவர் வந்து ஒரு 12 hours 15 hours கேப்ல வந்து இந்த தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணிட்டு போய் என் குழந்தைக்கு கொடுத்து 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் என்னோட குழந்தைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன். சோ நான் இல்ல 24 மணி நேரம் 36 மணி நேரம் என் குழந்தை கூட இல்லாத நேரங்கள்ல கூட என் குழந்தைக்கு தாய்ப்பால் போய் சேர்ந்திருக்கு. ஃபார்முலா மில்க் கொடுக்க வேண்டிய அவசியம் பெருசா தேவை ஏற்பட்டது இல்ல. ரொம்ப முடியாத பட்சத்துல எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நேரங்கள்ல என் குழந்தைக்கு ஒரு சில டைம் ஃபார்முலா மில்க் கொடுத்துருக்கனே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடிஞ்சுது. சோ அந்த எப்படி பம்ப் பண்ணணும், எப்படி அதை ஸ்டோர் பண்ணணும், வேலை இருக்கிற இடங்கள்ல எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். இதை பத்தின அவேர்னஸும் பெரும்பாலும் தாய்மார்களுக்கு இருக்கிறது இல்ல. ஏன்னா திரும்ப வேலைக்கு போனா என்னால கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்க முடியாது, அதோட நான் நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் மட்டும் தான் கொடுக்க முடியும்ன்ற எண்ணம் தான் பெரும்பாலான அம்மாக்களுக்கு இருக்கு. நீங்க எப்பேற்பட்ட வேலைக்கு போனாலும் சரி உங்களால உங்க குழந்தைக்கு தாய்ப்பாலை கண்டினியூஸா கொடுக்க முடியும். சோ அது வந்து என்னால ஃபுல் எக்ஸ்டென்ட் வரைக்குமே ஹெல்ப் பண்ண முடியும். பிகாஸ் நானே அதுக்கு ஒரு உதாரணமா வந்து நான் அதை, ஏன்னா அப்போ எனக்கு பெருசா அவேர்னஸ் இல்ல, பெருசா எனக்கு ஹெல்ப் யார் மூலமாவும் கிடைக்கல. சோ நானே என்ன எக்ஸ்பெரிமெண்டா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லணும். சோ என்னால முடியும், கண்டிப்பா என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுத்தாகணும், நான் படிக்கிறேன் அப்படின்றதுனால என் குழந்தையுடைய ஹெல்த் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். அதை நான் சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணி முடிச்சேன். சோ அதனால வந்து யாருமே வந்து வேலைக்கு போறதுனால நான் தாய்ப்பாலை நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதுக்கும் வழி இருக்கு. எல்லாமே நம்ம மனசுதான், மனம் இருந்தால் கண்டிப்பா மார்க்கம் இருக்கு. சோ அதனால ஒருவேளை அது குறிப்பா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேபி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். மேடம் வந்து ஃபர்தர் நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7550250425. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மேடம் ஒரு அப்பாயின்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி தருவேன். ஓகேங்களா? ரெண்டாவது நீங்க அதே மாதிரி வந்து தாய்ப்பாலை வந்து எப்படி வந்து நம்ம பம்ப் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு சீசன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா பப்ளிக்ல வந்து இந்த விஷயம் வந்து தெரியதில்லை. அதே மாதிரி இந்த வேக்சினேட்டரை பத்தி ஒரு அவேர்னஸ் நம்ம மந்த்லி ஒன் பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷனை நம்ம கொண்டு போவோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஆக்சுவலா பேபி வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம முடிச்சுக்கலாம். இந்த நேரில் வந்து 2+1 அந்த பிரியா மேடம் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஸ்டா பேஜை பார்த்துதான், ஆக்சுவலி அவங்க உரையாடல் எபிசோட பார்த்துதான் உங்களுக்கு நான் டிஎம் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா உங்க ஐடி எனக்கு கிடைக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவங்க எபிசோட் இருக்கு. அவங்க மூலமா எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சு. தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much sir. Thank you all. Thank you.